ஹாய் ஹலோ காய்ஸ், ஹவ் யூ ஆல்? ரீசெண்டாக அந்த கமல்ஹாசன் அவர்கள் கன்னடா லாங்குவேஜை பற்றி பேசினது மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. அதுக்கு பேக் டு பேக் நிறையா நியூஸ் ரியாக்ட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் அவர் இப்போ ரீசெண்டாக ஹைகோர்ட், கர்நாடகா ஹைகோர்ட்டில் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி என் படத்தோட ரிலீஸ்க்கு எந்த விதமான பிரச்சனை வராத அளவுக்கு ஸ்டேட் மிஷினரிலேருந்து ப்ரொடெக்ஷன் அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கணும். அப்புறம் கர்நாடகா ஃபிலிம் சேம்பர் அசோசியேஷனில் இந்த மாதிரி படத்தோட ரிலீஸ்க்கு இந்தமாரி எந்த ஒரு இடையூறும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு ஸ்டேட்ஸ் லீகல் சப்போர்ட் வேணுங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்புல. அதுக்காக ப்ளீ பண்ணியிருந்தாங்க கர்நாடகா ஹைகோர்ட்டுக்கு. அண்ட் தென் கர்நாடகா ஹைகோர்ட் வந்து ரொம்ப நான் கோர்ட்டோட அப்சர்வேஷன்ஸ் ரொம்ப காட்டமாக இருந்ததுன்னு சொல்லலாம். டு அன் எக்ஸ்டென்ட் கொஞ்சம் பார்ஷியலாகவும் அன்எக்ஸ்பெக்டபுளாகவும் இருந்துச்சு கோர்ட்டோட அப்சர்வேஷன்ஸு. அதனால் இட்ஸ் ஜஸ்ட் மை கிரிட்டிசிசம். ஓகே, டு அன் எக்ஸ்டென்ட் அது எப்படி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இது நீங்களாக உருவாக்கிட்ட ஒரு பிரச்சனை, நீங்கள் சாரி சொன்னால் முடிஞ்சிடும், ஏன் சாரி சொல்ல மாட்டீங்க, சாரி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு கோர்ட் வந்து கேன் தே டிமாண்ட் அன் அப்பாலஜி அப்படிங்கிறது பண்ண முடியுமா அப்படிங்கிறது என்னோட முதல் கேள்வி. அப்படி பண்ண முடியுமா? அதாவது நீ மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும், நீ மன்னிப்பு கேள் அப்படின்னு ஒருத்தவங்களை சொல்ல முடியுமா? நீ செஞ்சது ஒரு குற்றம், அந்த குற்றத்துக்கு இந்த தண்டனைன்னு சொல்ல முடியும். கான்ஸ்டியூஷனுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் கான்ஸ்டியூஷனும் ஒரு நம்மளோட சட்டம், ஐபிசின்னு சொல்லப்படுறது இப்போல்லாம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. பீனல்லேருந்து க்ரைம்லேருந்து நிறைய இப்போ மாறிடுச்சு. பிஎன்எஸ்ன்னு நம்ம சொல்லுவாங்க. சட்டத்தின் வழியிலாக இல்லை கான்ஸ்டியூஷன் இன்டர்பிரேட் பண்ணுற மாதிரி இப்போ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னா, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன்னா, அது இன்னொருத்தவங்க சென்டிமெண்ட்டை ஹர்ட் பண்ணுது, அதுக்கு நீங்கள் வருத்தம் தெரிவிக்கணும், இல்லை ஹர்ட் பண்ணதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சாரி கேட்கணும் ஒரு கோர்ட் சொல்ல முடியுமா? அது எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. அப்படி அவர் சொன்னால், இஃப் ஹீ இஸ் நாட் ஈவன் உணர்ந்தே அவர் சொல்லனா சொல்லி என்ன பிரயோஜனம்? நம்ம தலையும் உஷாரு, சும்மா பேருக்கு சொல்லுங்கிறதுக்கு மாதிரி சாரிலாம் சொல்ல மாட்டாப்புல. ஆனால் இது ஆர்ஜானந்த் அவர்கள் ட்விட்டரில் ரொம்ப அழகாக கேட்டிருந்தாங்க. ஒருத்தர் உண்மையாலுமே உணர்ந்து நான் அந்த பண்ணது தப்பு, நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு உணர்ந்து திருந்தி வருந்தி அவன் அப்பாலஜைஸ் பண்ணுறதுக்கும், நீங்கள் சாரின்னு ஒன்று சொல்லுங்கள் அதுதானே கேட்குறோம், சாரி சொல்லுங்கள் விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறது எந்த விதத்தில் நியாயம்? அது எனக்கு புரியவே இல்லை. அதுக்கு பேர் சாரி, அதுக்கு பேர் அப்பாலஜிங்கிறது எனக்கு முதல்ல தெரியல. அடுத்தது, ஸோ இந்த மாதிரி கர்நாடகா ஹைகோர்ட் அப்சர்வேஷனுக்கும் அதை சுற்றி நடக்கிற நிறைய நியூஸ் ரியாக்ஷன் நிறையா இருக்குது பார்க்குறதுக்கு, கவர் பண்ணுறதுக்கு. ஸோ நான் அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நானும் பார்க்குறேன். நீங்களும் எல்லாம் கூட சேர்ந்து நியூஸை பார்க்குறத நார்மலைஸ் பண்ணுவோம். ஓகே, எல்லோரும் சேர்ந்து நியூஸ் பார்ப்போம் வாங்க. நியூஸ் ரியாக்ட். ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சு அப்படிங்கிறதுக்கும் அதுக்கு என்னென்ன எதிர்வினைகள் வந்துச்சுங்கிறதும் முக்கியமான ஒரு விஷயம். ஹைகோர்ட் நிறைய அப்சர்வேஷன் சொல்லியிருக்கு. அதில் வந்து அன்கண்டிஷ்னல் அப்பாலஜி கமல்ஹாசன் கேட்கணுன்னு சொல்லியிருக்கு. அதனால் அது என்னங்கிறது அந்த நியூஸ் வந்துட்டுருக்கப்போ அப்போ 2:30 மத்தியானத்துக்கு அட்ஜர்ன் பண்ணியிருந்தாங்க. காலையில் ஒரு செஷன் முடிஞ்சு அந்த டைம்லேயே அப்சர்வேஷனோட ஹார்ஷான கிரிட்டிசிசம்லாம் வந்ததால், கமல்ஹாசனுக்கு எகென்ஸ்டாக வந்ததால் அப்போயே செய்தியாளர்களை தொடர்பு கூட நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க. அப்படி தான் வந்து நிறைய பொலிட்டிக்கல் பர்சன் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஒவ்வொன்றா நம்ம நியூஸ் ரியாக்டர் நான் பார்ப்போம். இது குறித்த கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். கமல்ஹாசன் தன்னுடைய பேச்சு தொடர்பான சில விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். அதில் கன்னடர்களை மதிக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் தன்னுடைய பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்பது வருத்தம் அளிக்கிறது என்றிருக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன இது பற்றி? அதுதான் உலகத்துல அண்ணன் மட்டும் இல்ல, இங்கே தமிழர்கள் எல்லாருமே எல்லா மொழியையும் அந்த மொழி பேசும் மக்களையும் மதிக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய மக்கள் தான். ஏன்னா யாதும் முறை யாவரும் கேளீர் என்று எங்க மூதாதை பாடியிருக்க மாட்டார்ல. உலகம் தழுவி நேசித்து நின்ற ஒரு இனத்தின் மக்கள் தான் தமிழர்கள். அது அண்ணன் பேசுனதை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்கிறத நான் ஏற்கல. அவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சுட்டு ஏற்க மனசு இல்ல, அது ஒரு வெறுப்பு. வரலாற்று உண்மையை ஏற்க அவங்களுக்கு ஒரு விருப்பம் இல்லை. அதனால அதை ஏற்று தர்க்கம் பண்ணிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம அண்ணன் சொல்றாங்க, நீங்க தமிழிலிருந்து வந்ததுதான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு, இந்த தென்மாநில மொழிகள். நீங்க உலக மொழியியல் ஆய்வறிஞர் எல்லாருமே சொல்றாங்க முதலில் மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ் என்று. நீங்க பார்த்திருப்பீங்க, அமெரிக்க மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குலியர் என்ன எங்க தமிழரா இல்லையே, அவர் சொல்றாரு மனிதன் முதலாக பேசிய மொழி தமிழ் என்று. அப்ப இத்தனை மொழிகள், உலக மொழிகளின் தாயா இருக்கிற மொழி தமிழ். அதுல இருந்துதான் 1800 ஆண்டுக்கு முன்னாடி தமிழில் இருந்து சமஸ்கிருதம் கலந்து பேசி பிளந்து பிரிந்த மொழிதான் கன்னடம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்ப நாங்க எங்களுடைய மொழியின் தோற்றுவாய் எப்ப, எங்களுடைய தொன்மம் எது, அதனுடைய தொடக்கம் எதுங்க வரலாற்று பூர்வமா ஆய்வு பூர்வமா நிரூபிக்க சான்றுகள் இருக்கு, நிரூபிக்கிறோம். அதே மாதிரி நீங்க தமிழிலிருந்து வரல, எங்க மொழி இது இப்படி தோன்றியது, இந்த ஆண்டில் தோன்றியது, இதன் தொடக்கம் இது, தோற்றுவாய் இது அப்படின்னு நீங்க ஆதாரப்பூர்வம் நிரூபிச்சா பேச்சு இல்லையே. அதை விட்டுட்டு நீங்க என்ன மொழியியல் வல்லுநரா, நீங்கள் என்ன
சிம்பிளான விஷயம். எங்கள் ஹிஸ்ட்ரி இதுதான், எங்கள் லிங்குவிஸ்டிக்கு இப்படி தான் வந்துச்சு, அதுக்கு நான் சயின்டிஃபிக் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸஸ் தான் அப்படின்னு பேக்கிங் பண்ணி லிங்குவிஸ்டிக் பேசவே மாட்டுறாங்க, ஸ்காலர்ஸ் பேசவே மாட்டுறாங்க. அதுதான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. இதில் ஒரு கோட் இதுவரை சொல்லியிருக்காங்க, கமல்ஹாசன்னா ஒருனா பெரிய லிங்குவிஸ்டா, ஒருனா வந்து ஹிஸ்டாரியனா, எப்படி அதை பற்றிலாம் அவர் பேசுகிறாரு அப்படின்னு வர கேட்டிருக்காங்க. அதுக்கு தலைவன் என்ன சொல்கிறாரு மட்டும் பாருங்களேன். பூர்வம் நிரூபிச்சா பேச்சு இல்லையே. அதை விட்டுட்டு நீங்க என்ன மொழியியல் வல்லுனரா, நீங்கள் என்ன வரலாற்று ஆய்வறிஞரான்னா, இந்த கேள்வியை கேட்கிறவரெல்லாம் மொழியியல் வல்லுனரா இல்ல மொழியியல் வரலாற்று ஆய்வறிஞரா? வேற யாரும் இல்ல, கர்நாடகா ஹைகோர்ட் ஜட்ஜு தான் கேட்குறாப்புல. மற்றவர்கள் மனதை இப்ப மக்களின் மன உணர்வுக்கு நீங்க மதிப்பளிக்கணும்னா அப்ப தமிழர்கள் எங்களுடைய மன உணர்வுக்கு மதிப்பளிக்க வேணாமா? இது என்ன ஆயிருச்சு? உண்மையே சொல்றாரு, அவர் உண்மையே சொல்றாரு. அந்த கருத்தை ஏற்க மனம் இல்ல, தவறாலாம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இதுல என்ன தவறு இருக்குது? கர்நாடகாவில் இருக்கிற மொழியியல் ஆய்வறிஞர்கள் இதை தர்க்க ரீதியாக வாதபூர்வமாக இல்ல சான்று பூர்வமாக நிரூபிச்சா நாங்க பேசுறதை விட்டுறோம், அவ்வளவுதானே. இதுல போய் இதுக்குள்ள என்ன, இதுக்கு பகை உணர்ச்சி பாராட்டுவதற்கு என்ன இருக்குது? ஆகுன்னா படத்தை விட மாட்டேன், படத்தை விட மாட்டேன், இதெல்லாம் என்ன இருக்குது சொல்லுங்க? இது ஒரு மன்னிப்பு கிண்ணிப்பு எல்லாம் எங்க அண்ணன் கேட்கக்கூடாது, வருத்தம் கேட்கக்கூடாது. இதை எங்க அண்ணன் கமலுடைய தனிப்பட்ட ஒரு மகனுடைய மன்னிப்பா இருக்காது. ஒரு தமிழ் பேரினம் வந்து தலை குனிறதா அவமானப்படுறதா ஆயிரும், அது தப்பாயிரும். அது எதானாலும் அது நாங்க எல்லாரும் அண்ணனுக்கு துணை நிற்போம். இன்னைக்கு இங்க பல தமிழ் அறிஞர்கள் இருக்கிறாங்க, அதிகாரத்துல பெரிய பெரிய ஆளுகள்லாம் இருக்கிறாங்க, எதுவுமே பேச மாட்டேங்க, மறுக்கிறாங்க. அவங்க இவ்வளவு தூரம் தீவிரம் காட்ட வேண்டிய தேவை இல்லையே. சான்று பூர்வமா இல்ல, இந்த மொழியிலிருந்து வரல, எங்க மொழி தனித்து. எனக்கு எதுவும் புரியல. அவங்க ஊர்ல பொலிட்டிஷியன்ஸ் பேசுறாங்க, அவங்க ஊர்ல இருக்க ஃபிலிம் சேம்பர்ஸ் சொல்லப்படுற ஃபிலிம் ஃபெட்டர்னிட்டி பேசுகிறாங்க. நம்ம ஊரில் சவுத் இந்தியன் அசோசியேஷன் ஒன்று பேசியிருக்கு. அது தாண்டி நம்ம ஊரில் பொலிட்டிஷியன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக ரீபட்டலே பண்ணலை. இல்லைங்க, இட்ஸ் தியரி அடிப்படையில் தான் இவங்க சில வல்லுநர் சொல்லியிருக்காங்க. இப்போ கால்டுவெலா அவர் சொல்லியிருக்காரு, தமிழ் இஸ் த மதர் ஆஃப் ஆல் டிவைடட் லாங்குவேஜஸ். அந்த மாதிரி ஏதாவது ஒரு தியரிஸ்ட்டோ இந்த மாதிரி தியரம் பேஸ் பண்ணியோ தியரியை பேஸ் பண்ணியோ இதாக பேசியிருப்பாங்க. நீங்கள் இவ்வளோ சீரியஸாக இருக்குன்னு அவசியம் இல்லை. அது இடத்துல உங்களை அவங்க இன்சல்ட்டே பண்ணலை, ஒரு ஹி ஜஸ்ட் ஷோட் அ டோக்கன் ஆஃப் லவ் தானே அது அப்படிங்கிற மாதிரி. இங்கே இருக்க பொலிட்டிஷியன்ஸ் யாருமே ஸ்ட்ராங்காக ரீபட்டலே பண்ணலை. அது எனக்கு கொஞ்சம் ஷாக், கொஞ்சம் வருத்தம் தான். இத்தனைக்கும் அவங்க ஆளுங்கட்சி வேற. தோன்றிய மொழி நான் சொல்றேன், இறைவன் பேசிய மொழி என் மொழி. அவங்க இவ்வளவு தூரம் தீவிரம் காட்ட வேண்டிய தேவை இல்லையே. சான்று பூர்வமா இல்ல, இந்த மொழியிலிருந்து வரல, எங்க மொழி தனித்து தோன்றிய மொழி. நான் சொல்றேன், இறைவன் பேசிய மொழி என் மொழின்னு சொல்றேன் நான். மணி நெச்சி உமிழ் செங்கல் தளல் உரை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டி காத்த தமிழ் சங்கத்தில் அப்படின்னு நக்கீர பெரும்புலவன் பாடுறான். இப்படி இதெல்லாம் எங்களுக்கு சான்றுகள் இருக்குது. இந்த நூற்றாண்டுல இந்த காலகட்டத்துல இப்படி இருக்குதுன்னு. அப்ப நீங்க அது மாதிரி சான்று போறோம் நிரூபிச்சா எல்லாரும் அமைதியாகிற போறோம், அவ்வளவுதானே. இதுல எதுக்கு இந்த பிரச்சனை? நீங்க அண்ணன் கேள்வி கேட்கிற, சரி நீதிபதி கேள்வி கேட்கிறாருன்றாங்க, இவர் என்ன மொழியியல் வல்லுநரா? நீங்க என்ன மொழியியல் வல்லுநரா? நீங்க மொழியியல் வல்லுநரா? இல்ல மொழியின் வரலாறெல்லாம் நீங்க படிச்சு வந்துட்டீங்களா? இந்த கேள்வி நீங்க எப்படி கேக்குறீங்க? இல்ல வரலாற்று ஆய்வறிஞர் தொல்பொருள் ஆராய்ச்சியாளரா நீங்க? எப்படி இது? நீங்க வரலாற்றை மறைக்கிற நீங்க எங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். எங்க அண்ணன் கமல் நீங்க மன்னிப்பு கேட்கணும். ஆமா தவறுதான், நாங்க கோவப்பட்டது தவறுன்ட்டு அவரே மன்னிப்பு கேட்க. தலைவன் வேறல இல்லையா? அட் டைம்ல 2 பேருக்கு ஸ்கெட்ச் போட்டு அடிச்சிட்டாப்ல. நீங்க அவர் தனி மனிதன் நினைச்சிட்டு இருக்கேன். மன்னிப்பு கேட்கணும். எங்க அண்ணன் கமல்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும். இந்த கேள்வி நீங்க எப்படி கேக்குறீங்க? இல்ல வரலாற்று ஆய்வறிஞர் அண்ணன் கேள்வி கேட்கிற, சரி நீதிபதி கேள்வி கேட்கிறாருன்றாங்க, இவர் என்ன மொழியியல் வல்லுநரா? நீங்க என்ன மொழியியல் வல்லுநரா? சொல்லுங்க, நீங்க மொழியியல் வல்லுநரா? இல்ல மொழியின் வரலாறெல்லாம் நீங்க படிச்சு வந்துட்டீங்களா? இந்த கேள்வி நீங்க எப்படி கேக்குறீங்க? இல்ல வரலாற்று ஆய்வறிஞர் தொல்பொருள் ஆராய்ச்சியாளரா நீங்க? எப்படி இது? நீங்க வரலாற்றை மறைக்கிற நீங்க எங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். எங்க அண்ணன் கமல்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும். ஆமா தவறுதான், நாங்க கோவப்பட்டது தவறுன்ட்டு அவரே மன்னிப்பு கேட்க சொல்றேன். நீங்க அவர் தனி மனிதன் நினைச்சிட்டு இருக்கேன். நீனா அவர் தனி மனிதர், அவர் மன்னிப்பு கேட்டணும் அப்படின்னு ஒரு அடையாளம். அவர் தமிழ் பேரினத்தினுடைய கருத்தை சொல்றாரு. அவர் கன்னடர்களை கன்னட மொழியை அவமதிக்கணும்னு சொல்லல. தமிழிலிருந்து வந்த மொழிதான், தமிழின் குழந்தை தான் கன்னடம்ங்கிறார். கன்னடமும் கடிதலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் உதிர்த்ததுவேன் தமிழ் தாய் வாழ்த்துல பாட்டுல இருக்க.
திரு சீமான், இப்போ மன்னிப்பு கேட்பதுதான் ஒரே வழியாக இருக்க முடியும் என்று நீதிபதி கருத்து தெரிவிக்கிறார். அதுல நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். நீதிபதி தான் சொல்றாரு. இதே மாதிரி நீதிமன்றம் தான் சொல்லுது 815 டாஸ்மாக் கடையில திறந்துக்கலாம்னு. அந்த நீதியை மதிக்கிறீங்களா? அப்படி 8 சக்கர வாகனம் உள்ள பாறை உந்துகள்ல 700 பாறை உந்துகள்ல மலையை வெட்டி மணலா கொண்டு போகலாம், கல்லா கொண்டு போகலாம்னு நீதிமன்றமே சொல்லுது. இந்த நீதியை நீங்க மதிக்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? எதிர்க்கிறீங்களா? நீதிபதி என்ன நீதிபதி சொல்றது? அவர் மொழியில் ஆய்வறிஞரா நாங்க கேட்டா பதில் வச்சிருக்காரு. இல்ல அந்த நீதிமன்றம் வரலாற்று பூர்வமா அந்த மொழி எப்ப தோன்றுறதுன்னு அப்படி தீர்ப்புல படிக்குமா? படிப்பாரா அவரு? நிபந்தனையற்ற மன்னிப்பு என்ன கேட்கணும்? நீங்களும் நிபந்தனையற்ற மன்னிப்பு நீங்கள். என் தாய்மொழியில இருந்தா உன் தாய்மொழி வந்தது வரல நிரூபிச்சுட்டு கேட்க சொல்ல மன்னிப்பு. நாங்க எல்லாருமே கேட்கிறோம். அவரையே நீ குறிவிக்கிற ஒரு நடிகன் பயந்துக்குருவாரு படம் ஓடலைன்னா. படம் என்ன நீ பாக்கலைன்னா உலகத்துல 13 கோடி தமிழர் இருக்கான். ஒவ்வொருத்தனும் பார்த்தா படம் பயங்கரமா ஓட போகுது. அவ்வளவுதானே? என்னது நீ பார்த்தா தான் எங்களுக்கு பணமா? சொல்லு. நீங்க தான் எங்க படத்தை எல்லாம் பார்த்து எங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நாங்க எவ்வளவு மாண்போட KGF 1, 2 இந்த காந்தாரா இந்த படத்தை எல்லாம் தமிழர்கள் கொண்டாடி எத்தனை கோடி வசூல போய் உங்களுக்கு பெற்றுக் கொடுத்தோம். அப்ப தமிழனுடைய பேரன்பும் பெருந்தன்மையும் எவ்வளவு கேவலமாப்படுத்து, எவ்வளவு இழிச்சவாத்தனமா இருக்கு பாருங்க. இந்த மாண்பு உனக்கு இல்ல, அது தமிழனுக்கு மட்டும்தான் இருக்கணும். எப்படி இருக்கு? தொட்டதுக்கெல்லாம் ஒரு படத்தை ஓட விட மாட்டாரு. ஆனா அமெரிக்கால இருந்து வர படம், சைனால இருந்து வர படம் நாடெங்கும் ஓடும். தமிழன் எடுத்து விடுற படத்தை இவர் கர்நாடகால ஓட்டிட மாட்டாரு. ஆனாலும் நாங்க இந்தியர்கள். எப்படி இருக்குது? ஒருத்தர் பேசுறாரு என்னையா இது அப்படின்னு. மொழியியல் ஆய்வறிஞரை வச்சு தர்க்கம் பண்ணுவா, விவாதி, சான்று கூட நிரூபிச்சுட்டு போ. உன்னை யாரு கேட்டது? மன்னிப்பு கேட்டா எப்படி மன்னிப்பு? நீங்க சொன்னா மன்னிப்பு கேட்டோம்னாங்க முடியாது. என்ன பண்ணி போடுவாரு? என்ன பண்ணுவேன் நீ? என்ன பண்ணுவ நீ? மன்னிப்பு கேட்க முடியாது. படத்தை தானே ஓட விட முடியாது. படத்தை தானே ஓட விட மாட்டேன். வேற என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ நீ? இந்த கோபத்தை நம்மள அவமதிக்கிற இந்த கோபத்தை காட்டினால இந்த படம் தமிழ்நாட்டிலே பெரிய வெற்றி அடைஞ்சிட்டு போயிடும். அவ்வளவுதானே? உலகம் பூரா இருக்க தமிழன் பார்த்தான்னா படம் வெற்றி அடைஞ்சிட்டு போகுது. இவ்வளவுதானே? போடா உன் காசு வர வேணா. இவ்வளவுதானே? கர்நாடகாவுக்கு தமிழன் பார்க்க மாட்டானா? சிம்பிள். என்ன இருக்கு? சும்மா இது ஒரு ஆகுன்னா ஒரு சின்ன பிள்ளை சண்டை மாதிரி. உண்மையை ஏத்துக்கிற, வரலாற்றை ஏத்துக்கிற உங்களுக்கு மனது இல்ல. தமிழர்ன்றாவே ஒரு அருவருப்பு, ஒரு பகை உணர்ச்சி. உன்னுடைய தண்ணி எனக்கு தரமாட்ட, உன் நிலத்துல நீர் வளத்தை, என்னுடைய பழுப்பு நிலக்கரி மின்சாரத்தை உனக்கு பிரிச்சு கொடுத்துடணும், என்னுடைய அணுவிலையும் உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துடணும், என்னுடைய மீத்தேன் என் நிலத்துல எடுக்கப்படுறது எனக்கு மட்டும்தான் இருக்கா? இந்தியாவில எல்லா மாநிலத்துக்கும் நான் பிரிச்சு கொடுத்துடணும். என்னுடைய வளம் எல்லாருக்கும் பொதுமையா இருக்கும். உங்க நீர் வளம், உங்க நில வளம் உங்களுக்கு மட்டுமே இருக்கும். அப்ப தமிழன் மட்டும்தான் இந்திய. நீங்க எல்லாம் கர்நாடகர்கள், நீங்க எல்லாம் அப்படி அவங்க மாநில மக்களாவே இருந்துருவீங்க. எப்படி இருக்கு இது? எப்படி இருக்கு இந்திய ஒருமைப்பாடு, இந்திய இறையாண்மை, தேச ஒற்றுமை? எப்படி? அந்த நீதியரசருக்கு நீதிபதினு சொல்றேன். நீ கமல்ஹாசன் ஒரு நடிகர், ஒற்றை மனுஷன் நினைச்சிட்டு இருக்காத. அவருக்கு பின்னாடி பல கோடி தமிழன் நிக்கிறாங்கிறத கவனத்தில் வச்சுக்கிட்டு நிபந்தனையற்ற அவமந்தனையற்ற அதெல்லாம் கைவிடணும். சும்மா தேவையெல்லாம் பேச கூடாது. அதே மாதிரி நாங்களும் பின் விளைவு காட்ட ஆரம்பிச்சோம்னா ஒண்ணும் நடக்காது, இயங்காது, நாடு உறைஞ்சு போயிரும். பாத்துக்கணும். நன்றி திரு சீமான். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட தலை மாஸ்க் காட்டு போயிருக்காப்ல. சாட் சிஸ்டர் போய் பார்ப்பாங்க. தமிழ்தாய்க்கு எந்த ஆபத்து வந்தாலும் முதல் மகனாக களத்தில் நின்று களம் காண்பதே ஞாயிறு அண்ணன் திரு சீமான் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த தமிழ் மக்களின் வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டை இப்படி பேச ஒரு அரசியல் ஆளுமை வேண்டும். சீமான் அவர்களுக்கு கொடான கொட்டி நன்றிகள். வாவ், நிறைய பேர் பாசிட்டிவாக தான் பண்ணியிருக்காங்க. சிந்திக்க வைக்கும் தலைவன் செந்தமிழ் சீமான். மன்னிப்பு கேட்டால் தமிழர் யாரும் படம் பார்க்க மாட்டோம். நீ யாரா? அண்ணன் போல் தலைவன் ஒருவன் இந்த நாட்டில் இல்லை. புலி சீமான் அவர்கள் சுத்தமாக சப்போர்ட்டிவ். இப்போதைக்கு இவ்வளோதாங்க இஸ் வீடியோ. ஐ திங்க் தட்ஸ் இட். ஏன்னா நிறையா இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா இட்ஸ் எவால்விங் சுச்சுவேஷன், நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு அடுத்தடுத்து புது இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணி எடுத்து பார்ப்போம். அட் த சேம் டைம் ஒரு ப்ராப்பர் ரிசர்ச் ஒன்று பண்ணுவோம். என்ன மாதிரி நடக்குது, ஏஐ கிட்ட கேட்டு வாட் இஸ் லாங்குவேஜ், என்ன லாங்குவேஜோட சின்டாக்ஸ், என்ன அதோட ஹிஸ்ட்ரி, என்ன எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் அனலிட்டிக்கலி என்னென்ன பேக்கிங் இருக்குது, ஃபைண்டிங்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பார்ப்போம். நான் வர கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க. அண்ட் இஃப் வாண்ட் டு சப்போர்ட் மீ, ஹிட் தட் சப்ஸ்கிரைப் பட்டன். தட்ஸ் தி ஒன்லி வே டு சப்போர்ட் யூடியூபர்ஸ் லைக் மீ. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். லைக் பாய். See you all. Peace out.